நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ண போகிறோம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.